கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சுதந்திர தினத்தன்று உங்களை எல்லாரையும் இந்த நேரலை மூலியமாய் சந்தித்து இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களோடு கூட தெரிவித்துக்கொள்ள சபை சார்பாக நான் தெரிவித்துக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அது மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோர்கள் இந்த தேசத்தை ஆங்கிலேயரிடத்திலிருந்து அதை எப்படியாவது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போராடி தங்கள் ஜீவனை தியாகமாய் வைத்து போராடி தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்தார்கள். அந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கும் நம்ம அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். எல்லா துறைகளிலும் வளர்ச்சியும், எல்லா துறைகளிலும் எல்லா விதமான காரியத்தையும் நாம் பார்த்து அதை சந்தோஷத்தோடு நாம் அனுபவித்து வருகிறோம். அதே போல நாம் இந்த உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும் பொழுது நம் தேசத்துக்கு சுதந்திரத்தை எப்படியாய் முன்னோர்கள் பெற்று கொடுத்தார்களோ நாம் அது மாத்திரமல்ல, அதோடு நம்முடைய காரியங்கள் நின்று விடுவதல்ல, நம்முடைய உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ரட்சிப்பை நாம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் எத்தனை விதமான அடிமைத்தனத்திலே, எத்தனை விதமான பாவ பழக்கங்களுக்குள்ள, அநேக விதமான வியாதிகளுக்குள்ள, சாபத்தின் காரியத்துக்குள்ள ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நம் வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது யாத்திரையாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள்லாம் அநேகரை நாம் பார்க்கிறோம். அநேக விதமான பாவத்தின் பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அநேக விதமான வியாதிகள், அநேக விதமான தரித்திர சூழ்நிலைகளுக்குள்ளே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கும்படியாக, இந்த பலவிதமான போராட்டங்களிலிருந்து நம்ம மீட்டெடுத்து நமக்கு விடுதலை உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை முழுவதுமாய் தியாகமாய் அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தை கூட நம்முடைய சமாதானத்திற்காக, நம்முடைய விடுதலைக்காக அவர் தன்னையே ஜீவ பலியாய் அர்ப்பணித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரம் இல்லாதபடி, உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு விடுதலை இல்லாதபடி, ஒரு சமாதானம் இல்லாதபடி ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை செய்து கொண்டிருப்பீர்களானால், நீங்கள் இந்த நாளிலே இந்த சுதந்திர தினத்தன்று எப்படி தேசத்திற்கு முன்னோர்கள் சுதந்திரத்தை கொடுத்தார்களோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு சுதந்திரத்தை, ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக, அவரை நம்புவது நிமித்தமாக, அவரை நேசிப்பது நிமித்தமாக, அவரை நம்முடைய இருதயத்திலே ஒரு சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய சமாதானத்தையும், ஒரு பெரிய விடுதலையும், ஈடு இணையில்லாத ஒரு சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே, இந்த சுதந்திர நாளிலே, இந்த சுதந்திர தினத்தன்று நம்மை ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்வோம்? இந்த வழியை நாம் கண்டுபிடிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி உங்களுக்கு விடுதலை இல்லை, அவரை இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே உண்மையான சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், ஒரு விடுதலையை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் அந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கைக்கு அந்த வெற்றிகரமான வழி இதுதான், ஒரு சமாதானத்தின் வழி இதுதான் என்று சொல்லி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் இருதயங்களை நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் இருதயங்களிலே நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து வாயினாலே அவரை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை மாத்திரமல்ல, ஒரு பெரிய ரட்சிப்பையும் சமாதானத்தையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாய் அனுபவித்துக் கொள்ள முடியும். எந்த காரியத்தில் ஒரு வெற்றி வேண்டும், என் வாழ்க்கைக்குரிய காரியங்கள், ஒரு குடும்பத்தில் காரியங்கள், பிள்ளைகளுக்குரிய காரியங்கள், வேலைக்குரிய காரியங்கள், அநேக விதமான காரியங்களுக்கு நாம் வெற்றியை தேடி நாம் போய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வெற்றி கிடைப்பதற்கு வழி அவர் ஒருவர் மாத்திரம்தான்.
அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், வெற்றியின் வழியை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டுமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் நேசித்து அவரை அங்கீகரித்துக் கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நீங்கள் எந்த காரியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் ஜெயம் வேணும், சமாதானம் வேண்டும் என்று நீங்கள் ஏக்கத்தோடு காணப்படுகிறீர்களோ, நிச்சயமாக என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை, ஒரு விடுதலையான வாழ்க்கை அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இந்த சுதந்திர தினத்தன்று உங்களுக்காக நாங்கள் செபிக்க இருக்கிறோம். உண்மையாக ஒரு ஆத்மாவில் விடுதலை வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், இதை கவனித்து கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்கள் இருதயங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் உங்களுடைய ஆத்மாவில் ஒரு சமாதானத்தை நிச்சயமாய் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த வேளையிலே நாம் சில காரியங்களுக்காக செபிக்க இருக்கிறோம். விசேஷமாக நம்முடைய தேசத்தில் அநேக விதமான வன்முறை காரியங்கள், அரசியலிலே அநேக விதமான குழப்பங்கள், அது மாத்திரமல்ல எவ்வளோ அநீதியான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் இந்த உலகத்திலே தேசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் வெறும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறது மாத்திரம் அல்ல, ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை இந்த தேசத்தில் ஜனங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் அவருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது மாத்திரம்தான் அந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். உங்களுடைய போராட்டங்களுக்காய், பிரச்சனைகளுக்காய், வியாதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நமக்கு ஜீவனை, நமக்கு விடுதலை பெறும்படியாய், சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாய், ஆத்மாவிலே சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாய் அவர் தன்னையை அர்ப்பணித்தது போல இன்னைக்கு நம்முடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை சுத்திகரிப்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய எல்லா காரியங்களையும் ஜெயத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் அனுக்கிரகம் பண்ணி கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் கண்களை மூடி என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்க. நம்ம சில காரியங்களுக்காய் ஒரு மனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாய் நேசு அவரை நம்பி வருகிற மக்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு அவர் சமீபமாக இருந்து அவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் வாய்க்க செய்து கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நல்ல நாளில், இந்த சுதந்திர நாளில் நாம் தேசத்துக்காகவும் தேசத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், விசேஷமாக தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் எல்லா துறையில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக. முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். தேசத்திற்கு 72 வருடங்களுக்கு முன்பதாக தேசத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கோ இந்த தேசத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான வன்முறையான காரியங்கள், அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான குழப்பங்கள், அரசியலிலே அநேக விதமான குழப்பங்கள், ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு ஒற்றுமை இல்லாத, ஒருமனம் இல்லாத சில காரியங்கள் இந்த தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களுக்கு கர்த்தர் தானே விடுதலை கொடுக்கும்படியாக சமாதானத்தை இந்த தேசத்திலே கட்டளையிட்டு வன்முறைகளையும் அநீதியான காரியங்களையும் எல்லா விதமான போராட்டங்களையும் குழப்பங்களையும் அசமாதானங்களையும் கர்த்தர் நீக்கி தேசத்தில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக இதற்காக நாம் பாரத்தோடு செபிப்போம். துதிகளுக்குள்ள வாசமாக இருக்கிறேன் பரலோகத்து நல்ல தகப்பனே, அருமையான இந்த நேரத்தில் சப்பா இந்த விசேஷித்த காரியக்காய் இந்த சுதந்திர நாளன்று ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே ஆமாப்பா, அந்த சுதந்திர தினத்தை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எங்கள் தேசத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அநேக விதமான வன்முறையான காரியங்கள், அநேக விதமான போராட்டங்கள், அரசியலிலே அநேக விதமான குழப்பங்கள், சஞ்சலங்கள், சமாதானம் இல்லாத காரியங்கள் ஆண்டவரே, எதிர்ப்புகள், அநேக விதமான காரியங்களை ஆண்டவரே, ஊழல்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் கர்த்தாவை விடுதலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த காரியங்களிலே ஏசப்பா எல்லா வன்முறைகளையும், எல்லா ஊழல்களையும், எல்லா விதமான அரசியல் ஆண்டவரே குழப்பங்களையும் ஆண்டவரே நீர் தானே அதை நீக்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்தில் சமாதானத்தையும் ஒருமனதையும் ஒற்றுமையும் நீர் கட்டளையிட்ட ஆண்டவரே ஏசப்பா, இந்த தேசம் சமாதானத்தோடு
கத்தாவே ஆண்டவரே அது கத்தாவே நடக்கும்படியாக நீர் கத்தாவே எல்லா காரியங்களிலும் கூட இருந்து நீர் வழி நடத்த வேணுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா விதமான வன்முறைகளை நீக்குவீராக. எங்களுக்காக ஆண்டவரே ரத்தத்தை சிந்திருக்கிறீரே சுவாமி. அந்த ரத்தத்தினால நீர் எங்களை கழுவி ஆண்டவரே ஆண்டவரே இந்த வன்முறையிலிருந்து ஊழல்களிலிருந்து எல்லா துரைத்தனங்களிலிருந்து எல்லா விதமான கத்தாவே காரியங்களிலிருந்து சுவாமி நீர் விடுதலையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் சமாதானத்துக்கு காரணர் ஆண்டவரே. சமாதானத்தை எங்கள் தேசத்திலே கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக நம் தேசத்திலே எழுப்புதலுக்காக நம் தேசத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக உண்மையான இரட்சகரை அறிந்து கொள்ளத்தக்கதான விதத்துல உண்மையான தெய்வத்தை கண்டு கொள்ளத்தக்கதான விதத்துல தேவர் தானே ஒவ்வொருடைய கண்களையும் ஒவ்வொரு மனக்கண்களையும் கர்த்தர் திறந்தள்ளும்படியாக ஒவ்வொருவரும் எல்லா துறையில இருக்கிற மக்களும் எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பதாய் முடங்கும் என்ற வசனத்தின்படியாக அந்த வசனம் நிறைவேறத்தக்கதான விதத்துல தேசத்துல கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்கும்படியாக இந்த காரியத்துக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் ராஜா, மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே எங்கள் தேசத்திலே எழுப்புதலுக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே ஆண்டவரே, இந்த எழுப்புதலை ஊற்றத்தக்கதான வல்லமை உம்மிடத்துல உண்டு சுவாமி. உம்மை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவரே கடைசி நாட்களில் ஒவ்வொரு முழங்கால்களும் உமக்கு முன்பதாய் முடங்கும் என்ற வசனம் நிறைவேறத்தக்கதான விதத்திலே சப்பா ஒவ்வொரு மக்களும் எல்லா துறையினரும் ஆண்டவரே இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் உம்மை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தேசத்துக்குள்ளே நீர் ஊற்றி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு ஆண்டவரே மாநிலங்களையும் பட்டணங்களையும் கிராமங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவே பகுதிகளையும் ஆண்டவரே நீர் விசேஷமாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால நிரப்பி ஆண்டவரே உம்முடைய தெய்வீக எழுப்புதலை நீர் ஊற்றி ஆண்டவரே நீர் நடத்த வேணுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று ஆண்டவரே ஒவ்வொரு உதடுகளும் அறிக்கை செய்யத்தக்கதான விதத்துல இருதயத்துல விசுவாசிக்கத்தக்கதான விதத்துல மகிமையான காரியங்களை ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே நீர் நிறைவேற்ற வேணுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில கூட நாம் அரசியல் தலைவர்களுக்காக நம்முடைய பிரதமருக்காக அது மாத்திரம் இல்ல பிரசிடென்ட்டுக்காக அது மாத்திரம் இல்லை நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் இருக்க ஒவ்வொரு சிஎம்களுக்காக அது மாத்திரமல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக எல்லா துறையில் இருக்கிற மக்களுக்காக எல்லா அதிகாரத்தில் உள்ள மக்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாக விசேஷித்த கிருபைகளை கொடுத்து தெய்வீக ஞானத்தோடு அவர் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக எல்லா ஜனங்களும் சமாதானத்தோடு வாழத்தக்கதான விதத்தில் தேவன் தானே இந்த அதிகாரிகளுக்கும் எல்லா விதமான தேசத்தின் தலைவர்களுக்கும் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக எல்லா குழப்பங்களையும் அசமாதானங்களையும் கர்த்தர் நீக்கி ஜனங்கள் சமாதானத்தோடு வாழத்தக்கதான ஒரு நல்ல வழியை தேவன் தானே இந்த தலைவர்களுக்கும் எல்லா விதமான அரசியல்வாதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா ஒஃபிஷியல்ஸ்க்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக இந்த காரியத்துக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. விசேஷமாக எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரசிடென்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய எல்லா ஸ்டேட்ஸ்ல இருக்க மாநிலங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான ஆண்டவரே எல்லா எம்எல்ஏஸ்க்காக எம்பிஸ்க்காக அது மாத்திரம் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க அஃபீஷியல்ஸ்க்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் தானே விசேஷித்த ஞானத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து தேசம் சமாதானமாய் ஆளுகை செய்யத்தக்கதான விதத்தில் தேசம் சமாதானத்தோடு இருக்கத்தக்கதான விதத்தில் ஏசப்பா நீர் கர்த்தாவே அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுங்க சுவாமி. நீர் அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஆமாப்பா இந்த தேசம் ஆண்டவரே அப்பா சமாதானத்தோடு நடக்கத்தக்கதான விதத்தில் நீர் மகிமையான
காரியங்களை நிறைவேற்றி கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டியதான நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க சுவாமி. எல்லா விதமான குழப்பங்களை நீக்கி ஆண்டவரே அப்பா நீர் சமாதானத்தை கட்டளையிட்டு உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா கெஞ்சுகிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல இந்த வேளையில கூட நம்மளுடைய தேசத்தை சுற்றி இருக்கிறதான மற்ற தேசங்களுக்காக கூட நாம் பாரத்தோடு செபிப்போம். அந்த தேசங்கள் நம்முடைய தேசத்தோடு எந்த விதத்திலும் போராட்டத்திற்கோ எந்த விதத்திலும் அசமாதான காரியங்களுக்கோ அவர்கள் எதிர்க்காதபடி அவர்கள் விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தர் நம்முடைய தேசத்தை வேலியாக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக விரோதமாய் எழும்புகிற எல்லா தேசங்களை கர்த்தர் தானே அவைகளிலிருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த காரியத்துக்காக நம் பாரத்தோடு செபிப்போம். ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தை சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே எங்கள் தேசத்தின் மீது அவர்கள் விரோதம் கொண்டு ஆண்டவரே யுத்தங்களையும் அநேக விதமான எதிர்ப்புகளையும் அவர்கள் தெரிவிக்காதபடி ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் வேலி அடைத்து காத்து கொள்ள வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்துக்கு எந்த விதமான ஆண்டவரே ஆபத்துகளோ நாச மோசங்களோ ஆண்டவரே வராதபடி ஆண்டவரே ஏசப்பா தேசத்தை சுற்றிலும் ஆண்டவரே விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா காரியங்களையும் மற்ற தேசங்களையும் ஆண்டவரே நீர் சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தாவே எங்கள் தேசத்தை நீர் பத்திரத்தோடு காத்து நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அது மாத்திரமல்ல ஒவ்வொரு மக்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். அநேக ஜாதிகள் அநேக மொழியினர் அநேக பாஷைக்காரர்கள் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஜனங்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடு இல்லாதபடி எல்லா ஒரு மனதோடு ஒற்றுமையோடு இருக்கத்தக்கதான விதத்தில் எல்லா விதமான குழப்பங்களுக்கும் காரணமாயிருக்கிற காரியங்களை நீக்கி ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ரட்சிப்பின் வழி அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து ஒரு மெய்யான வழியை அடைந்து கொண்டு அந்த மெய்யான வழியில நடந்து மெய்யான ஒரு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியத்துக்காக எல்லா விதமான பாவ பழக்கத்திலிருந்து எல்லா விதமான அநியாய அக்கிரம காரியங்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று சமாதானமான ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக அந்த காரியத்துக்காக. அது மாத்திரமல்ல எல்லா விதமான அநேக வியாதிகளை இந்த தேசத்தில் அநேக விதமான வியாதிகளை நாம் பார்க்கிறோம். இந்த வியாதிகள் அநேக மக்களை அது மரணத்துக்கு கூட கொண்டு போகிறது. ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்கள் வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக இந்த புது புது வியாதிகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் தானே அந்த வியாதிகள் வாதைகளிலிருந்து நம்முடைய ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக. அது மாத்திரமல்ல இந்த மழை நிமித்தமாக அநேக சேதங்கள் ஏற்பட்டு அநேக விதமான மக்கள் அநேக மக்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். கர்த்தர் தானே அந்த சேதங்களிலிருந்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டோடைய பார்வையில் அது விலையேற பெற்றதா இருக்கிறபடினால இந்த ரட்சிப்பை பெறாமல் அநேக ஆத்மாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அநேக ஆபத்துகளினால அநேக கோர சம்பவங்களினால அநேக மக்கள் தங்களுடைய ஜீவனை இழந்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான சம்பவங்களிலிருந்து இந்த மாதிரி காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிப்பை அடையும்படியாக மெய்யான வழியை கண்டு கொள்ளும்படியாக இவர்களுக்காக நாம் பாரத்தோடு செபிப்போம். ஆண்டவரே இந்த வேளையில் இந்த விண்ணப்பத்தை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தேசத்தில் அநேக விதமான கர்த்தாவே ஆபத்துகள் அநேக விதமான கர்த்தாவே நேச்சுரல் டிசாஸ்டர் ஆண்டவரே கடந்த நாட்கள் அந்த மழை நிமித்தமாக ஆண்டவரே இந்த வயநாடு பகுதியில் எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இரவிலே நித்திரை செய்த மக்கள் ஆண்டவரே காலையில் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை எப்படி எங்கே இருக்கு எப்படி ஆனதோ என்ன ஆதனோ என்று தெரியாமல் ஆண்டவரே அப்படியாய் கடந்து போய் கொண்டிருக்குதே சுவாமி. அநேக விதமான கோர சம்பவங்கள் கொலைகள் அநேக விதமான காரியங்களப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நீர் எங்கள் தேசத்தை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. இந்த கோர சம்பவங்கள் இருந்து ஆண்டவரே இந்த எல்லா விதமான ஆண்டவரே இயற்கை காரியங்களிலிருந்து அழிவுகளிலிருந்து ஏசப்பா ஜனத்தை நீர் மீட்டு கொள்ள வேண்டுமே சுவாமி. ஆண்டவரே எத்தனை பேர் கர்த்தாவே மனைவி கணவனுக்கு விரோதமாக பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக ஆண்டவரே
குடும்பத்தினர் விரோதமாக, நண்பர்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். பகைகள், விரோதங்கள், இது நிமித்தமாக ஆண்டவரே ஒருவருக்கொருவர் மோசம் போக்கிக் கொள்ளுகிற காரியங்களை ஆண்டவரே தேசத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, தேசம் அழிவுக்கு நேராய் போகாதபடி ஏசப்பா ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு ரட்சிப்பை நீர் தாரும். ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்தாருக்கும் ஆண்டவரே நீர் ரட்சிப்பை தாரும். ஒவ்வொரு பாஷைக்காரரும், ஒவ்வொரு மொழியினரும், ஒவ்வொரு ஜாதியினரும் ஆண்டவரே இயேசுவே தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய மெய்யான வழியில் அவர்கள் நடந்த ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தை அடையும்படியாய் உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே ராஜா. ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஆண்டவரே இயேசப்பா மீதி இருக்கிற ஜனங்களை நீர் காப்பாற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே மீந்து இருக்கிற ஜனங்களை நீர் கர்த்தாவே ரட்சிப்பீராக சுவாமி. உம்முடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாகாதபடி ஆண்டவரே, உம்முடைய ஆக்கினைக்கு நாங்கள் கர்த்தாவே தள்ளிவிடப்படாதபடி அப்பா ஆண்டவரே ஜனங்கள் கர்த்தாவே உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஆண்டவரே இந்த ஜனங்களை மீட்கும் பொருட்டாக நீர் சிந்திருக்கிறீர் ஏசப்பா. அந்த ரத்தம் விருதாவாய் போகாதபடி ஏசப்பா நீர் உம்முடைய ஜனங்களை கர்த்தாவே மீட்டுக் கொள்வீராக சுவாமி. உம்முடைய ரட்சிப்பை ஒத்தாவே ஒவ்வொரு வீடுகள் தோறும் உம்முடைய ரட்சிப்பை நீர் ஊற்றுவீராக சுவாமி. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ள ஆண்டவரே பெற்றுக்கொள்ள அதை அனுபவிக்க ஆண்டவரே ஒரு சுதந்திரமான விடுதலை வாழ்க்கை உமக்குள்ள அவங்க வாழ நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான ஆபத்துகள், சூழ்நிலைகள் ஆண்டவரே ஆண்டவரே கோர சம்பவங்களில் இருந்து ஆண்டவரே அப்பா நீர் கர்த்தாவே ஜனங்களை பாதுகாத்து கர்த்தாவே ரட்சிப்பின் வழியில நீர் அவர்களை கொண்டு செல்ல வேண்டுமாய் இப்படி பாத்துல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தேசத்துக்குள்ள ஒற்றுமை தாங்கப்பா, தேசத்துக்குள்ள சமாதானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே அக்கப்பக்கம் குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே அப்பா. ஜாதிகளுக்குள்ள சமாதானத்தை கொடுங்க ராஜா. பாஷைக்காரர்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே எல்லா விதமான வேற்றுமை எண்ணங்களை முற்றிலுமாய் நீக்கி ஆண்டவரே நீர் கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்குள்ள சமாதானத்தை ஊற்றி ஆண்டவரே அப்பா உம்முடைய தெய்வீக ரட்சிப்பை ஒவ்வொருவரும் அடையத்தக்கதான விதத்தில் ஏசப்பா அவருடைய கண்களை திறந்தரல வேணுமே ராஜா. அவருடைய கண்களை திறந்தரல வேணுமே சுவாமி. ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்காய் இரத்தத்தை சிந்தினவர் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் உணரும்படியாய் ஆண்டவரே நீர் கர்த்தாவே கிருபை செய்ய வேணுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வீராக சுவாமி. ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகளும் உம்மை அறியாத மக்களும் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, உம்மை அறிந்திருக்கிற மக்களும் கூட சுவாமி உண்மையான ஒரு சாட்சியில வாழ்க்கை செய்யும்படியாக ஆண்டவரே புறஜாதி மக்களுக்கு முன்பதாக ஒரு எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கை செய்யும்படியாய் ஆண்டவரே ஒரு பிரத்யேகப்பட்ட வாழ்க்கை செய்து காட்டும் ஆண்டவரே அவர்களையும் கர்த்தாவே நீர் கர்த்தாவே வழி நடத்த வேணுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா மட்டுமாய் கர்த்தாவே இத்தனை விண்ணப்பங்களை பாதத்துல நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல தகப்பனே ஆண்டவரே எங்கள் தேசத்தின் சுதந்திரத்தை ஆண்டவரே அப்பா அனுபவிக்க உதவி செய்த தேவன் ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே ரட்சிப்பை கூட கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கூட உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான விதத்தில் ஆண்டவரே நீர் கிரியை செய்ய வேணுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த விசேஷித்த நாளிலே நாங்கள் பாரத்தோடு ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரலை மூலியமாய் ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீர் ஒருவர் மாத்திரமே அறிவீர் ஆண்டவரே. ஒருவேளை உம்மை பற்றி அறியாத மக்கள் கூட ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம் இயேசப்பா. அவங்க உள்ளத்துல நீங்க கூட கிரியை செய்த ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்த ஆண்டவரே அவர்களுக்கு கூட இயேசப்பா உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்வீராக. ஆமா ஆண்டவரே நீர் ஒருவரே தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்து உணர்ந்து ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும்படியாய் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களுக்காய் ஒரு விசை கூட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களை கூட நீர் பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. எல்லா துறையில இருக்கிற மக்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்வீராக சுவாமி. சமாதானத்தோடு விசேஷித்த ஞானத்தோடு நீர் நடத்துவீராக தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்தமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. எங்கள் விண்ணப்பங்களை நிச்சயமாய் நீர் ஏறெடுத்து ஆண்டவரே நீர் அதை கேட்டு நீர் வாய்க்க செய்து கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காகவும்
உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை குறித்து அறியாத மக்கள் இந்த நேரலை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானால் எங்களோடு கூட நீங்கள் தொலைபேசி மூலியமாக, எங்கள் தொலைபேசியும் எங்களுடைய எல்லா விதமான விலாசங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களோடு கூட நீங்கள் உங்களுடைய ரெக்வெஸ்ட், உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்போம். நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்முடைய தேசத்துக்கு முன்னோர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கும் அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய வருகை மட்டும் அது மாத்திரமல்ல, நம்முடைய கடைசி ஜீவன் வரைக்கும் அந்த சந்தோஷத்தை, அந்த விடுதலை நம்மால நிச்சயமாய் அனுபவிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.